பஜ கோவிந்தம் தண்ட கோவிந்தம். என்னடா என்னடா உளறிட்டு கிடக்குற? நீ குளறதான் நான் உளறேன். என்ன ஆச்சு? அம்மா மரக்காலும் படியும் கவுத்து வச்சு என்னது? மரக்காலும் படியுமா? எது மரக்கா எது படி? பெருசா இருக்கிறது மரக்கா, சின்னதா இருக்கிறது படி. சரி, இந்த மரக்காலையும் படியும் வச்சுக்கிட்டு நீ மாதிரி பேசிட்டு இருக்க. சரி இருக்கிறது. சரி அம்மா ஏன் இப்படி எல்லா பேரும் உட்காந்துருக்கா? என்ன நடக்கிறது? உங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்குறாங்களாம, அதனால எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்க தெரியுமா? இந்த மழை வந்து எழுந்திருச்சு போனவாள்லாம் நம்ம மேல நம்பிக்கை உள்ளா நேரத்திலே வந்துட்டா. யாரும் போகல. இல்லடா போயிருக்கா? இல்ல போகல, எல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் இடத்த உட்காந்து வந்த இடத்த. அப்ப அதான் வேலையா உங்களுக்கு? நல்ல முறையில் நாடகம் நடக்கும். எப்படி ஆரம்பிச்சாலும் அப்படியே நல்ல முறையில் முடிச்சிருவா, அதுல ஒன்றும் சந்தேகமெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் போயிட்டா. சரி உட்காந்துருக்கவா என்ன நினைச்சிட்டு உட்காந்துருக்க தெரியுமா? என்ன நினைச்சிட்ட? முதல் நாள் இப்படி ஆயிட்டு. சரி இன்னைக்கு நாடகம் நடக்குது. சரி இந்த நாடகத்துல முறையா எல்லாம் நடிக்கிறாளா அல்லது ஓபியா அடிப்பாளா? ஓபியா ஓடிபியா ஓபியா? அது ஓபினா காப்பிடா. சரி காப்பினா இவா ஏமாத்துருவாளா? இவா எப்படிதான் பண்றா? சரி இவாளை ஒரு கை பார்க்கணும்னு வந்துருக்கா. நம்ம ஜெயிக்க முடியுமா? முடியாது முடியாது. ஓபி அடிக்க முடியுமா? முடியாது. அதனால தாத்தா உங்க ஓடிபி நம்பர் என்ன? அன்றொரு நாள் தெய்வலோகத்தில் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக சரி அந்த விஸ்வாமித்திரர் தேவேந்திரனிடத்தில் வேண்டி விடுவதற்கிணங்க தேவேந்திரன் கட்டளை பிறப்பித்ததின் காரணமாக அக்னி பகவானாகிறான் காலகண்டனாகவும் சரி என்னுடைய மனைவி சுடர்மலையானவள் காலகண்டியாகவும் நாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் தீப வர்ண காரணத்தினாலே அந்த வர்ணனே முத்தையனாகவும் மூவரும் இந்த உலகத்திற்கு வந்து ஹரிச்சந்திரனுடைய மனைவி மைந்தன் இருவரையும் மனைவியாக்கி அந்த தேவதாசனை மேல ஆனந்தப்படுத்தி இருக்கணும். அதனால நான் சொல்ல போறது என்னன்னா கதாபாராயணமா பண்றேன். ஆமா ஆமா போட்டு இருக்கேன். ஆமா சொல்லுங்க என்று சொல்லியே ஆமா சமாபரம். அம்பி முத்து நான் உன் தாத்தா தாண்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? உள்ள எழுந்திருச்சு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியது, தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பாருங்க இருந்துச்சு தத்து. நேக்குதான் ஜலதோஷமே பிடிக்கல, அப்புறம் என்ன பொடி? யாருக்கு? எனக்கு எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியன்னா, எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியன்னா என் கிரகம். அதாவது ஒரு வேலைக்கு சேர்றோம்னு சொன்னா வேலை செய்யற இடத்துல இந்த முதலாளி மூஞ்சி எப்படி இருக்கணும்? ஒரு ரஜினிகாந்த் மாதிரி, ஒரு கமலஹாசன் மாதிரி, ஒரு அஜய் விஜய் அந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருந்தா வேலை செய்யறவனுக்கு அலுப்பு தெரியாது. மாதிரி இந்த மூஞ்சை எப்படி பாக்குறது? ஏன் மூஞ்ச பார்த்துட்டு மூஞ்சில மசிர் இருக்கா இல்ல மசிர்ல மூஞ்சி இருக்கா? உன்னதான் வெளில வராதான் பச்சை பிள்ளைலாம் பயந்து ஓடுது, கூச்சாட்டி கூச்சாட்டி இருக்கு, உள்ள கடந்தானே உன்னை அடைச்சு வச்சேன். ஏன் கிளம்பி வந்த? என்ன ஆனப்ப இல்ல ஆமா எதாவது சொல்றேன்னா எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியனா என் கரகம் ஒண்ணுகிட்ட போய் வாட்டிக்கிட்டு ஏதோ ஏதோ வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் நம்ம பொட்டாட்டை கூப்பிடுற மாதிரி எமுத்தையா எமுத்தையா எமுத்த என்ன ஐயா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதுக்கு என்ன கூப்பிட்ட? அடியில கண்ட சொத்து உனக்கு. அடியில கொண்ட சொத்தை கொண்டு போய் பிடிச்சி வாய்க்கால போடு. அடியில கண்ட சொத்து என்ன சொத்து? யோ என் தகுதிக்கு நான் எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டிய ஆளு.
அப்படிப்பட்ட நான் உன் வீட்டுல வேலைக்கு சேர்த்தனா அதுக்கு காரணமே வேற. என்ன காரணம்? அந்த காரணத்தை கேட்காத. பெரிய மணக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன். அது இந்த மாதிரி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. என்னடா அந்த கோட்டை? அது என் சொந்த கதை, சோக கதை. நான் அப்புறமா சொல்றேன். இப்ப ஏன் என்ன கூப்பிட்ட சொல்லு. அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நடந்தா கையும் காலையும் கடுக்குது. நடந்தா கையும் காலையும் கடுக்குதா? தூங்குடா கண்ணு ரெண்டும் மூடிடுது. தூங்குடா கண்ணு ரெண்டும் மூடுதா? சாப்பாட்டை கண்டா யாருக்கும் இல்லாத புது வியாதி. தூங்குனா கண்ணு ரெண்டும் மூடுதான். கை சோத்தை அப்படியே பிசைஞ்சு வாயில அள்ளி வச்சிருப்போம். கை பிசைஞ்சு சோத்தை கொண்டு போய் வாயில வைக்கிறோம். மற்றவனுக்கெல்லாம் எங்க கொண்டு வைக்கும்? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட எப்படியா வேலை பார்க்கறது? தூங்குனா கண்ணு ரெண்டும் மூடத்தானே செய்யும். இது என்ன அதிசயமா? எனக்கு ஒரே பயம்டா. என்னது? தம்பி கடுக்குதுடா. கடுக்குதுன்னா கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். காலை கடுக்குறது. காலை தான் கடுக்குயா வயசான காலத்துல. சரி, நான் தான் கேக்குறேன். காலை கடுக்குது, நடந்தா வலிக்குது, நின்னா வலிக்குதுன்னு சொல்றிய. உன் வயசு என்ன? முதல்ல ஆசிரத்தை எடுத்தா இது ஒரு வேலை. ஆசனத்தை போடுறா, ஆசனத்தை எடுத்து போடுறா அப்படி சொல்றதுக்கு ஒரு வேலைக்காரனா? வயதான காலத்துல உட்கார்ந்து பேசாத நல்லா இருக்கும். ஏன் பேச? உட்காரு. எப்படி உட்காருது? உட்கார்ற மாதிரி கொண்டாடி சொல்றியா? வயசானாவே புத்தி இருக்காது. எனக்கு புரியும். உன்னை பார்த்தா எல்லாமே ரெண்டு மூணு போயிடுது. ஆறாவன் மகாதேவன், ஆறாவன் மகாதேவன். எங்க பண்ற இந்த மாதிரி உக்காந்தானா எத்தனை வருஷம் பொழுது விடிச்சு விடும் போல் இருக்கு இந்த உட்காந்து. சரி, என்ன பண்ண போற? இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்னு கூப்பிட்ட காரணம் என்ன? முதல்ல இதை பிடிச்சி பாப்பையா பட்டிமன்றம் பண்ண போறான் போட்டுருக்கு. லோகத்துல எல்லா பேரும் சொல்றா என்னது? இவாளுக்கு வயது ஆயிடுத்து. நானும் வேலைக்கு சேர்ந்த காலத்துல இருந்து கேட்கணும் எனக்கு ஆசையா. எத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பார்க்கறேன்னு எனக்கு தெரியணும்ல. உன் வயசு என்ன? என்னடா இப்படி வயசு ஆயிடுத்து? இல்ல கேக்குறேன். ஏன்னா ஒரு மசிறு கூட கருப்பு இல்ல, எல்லாமே வெள்ளை வெள்ளேறு இருக்க. உன் வயசு என்ன? பிங்களா, காளயுத்தி, துந்துபி, நர்மதா, வக்ரஷா. நர்மதா? நமிதாவா? யோ நமிதா, சிமிதா, ஜெயமாலினி. ஜெயமாலினியா? இப்படி பார்க்கும்போது அப்படி என்ன ஜெயமாலினி நமிதா நக்குமாக்குற? இப்ப ராத்திரியோட 79 வயது முடியுது. 79 வயது முடியுது. ராத்திரியோட 79 முடியுது. விடிஞ்சா 80. விடிஞ்சா 80? அதான் கணக்கு பார்த்தா நான் என்ன சொல்றேன், விடிஞ்சா 80ங்கிற. ஒரு வேலை விடியாம போயிட்டுன்னா நான் என்ன கேட்கறேன்? உன் வயசை தானே கேட்கறேன். என்ன உனக்கு எம்புன்னா என்ன? 80ங்கிற மேல ஒரு செங்கல்ல தூக்கி வச்சுடுறேன். அந்த செங்கல்ல தூக்கிக்கிட்டுமா எம்பு? நான் சொல்றது இத. எதை நீ சொல்றது எதை? ஓஹோ, வயசா? எனக்கு வயது 80 ஆகுது. விடிஞ்சா 80 பூர்த்தி. ஆமா. ஓஹோ, 80 வயசு உனக்கு. ஆமா. மாமிக்கு என்ன வயசு? இப்ப 20. 20னாக்கா நாடா வல்லாசா தடுத்து விட்டாக்கா லூஸ் ஆயிடுது. ஏயா என்ன ஏற்றி போட்டு போயிட? உனக்கு 80னா மாமிக்கு 20. நான் சொல்றேன், நீ வரல விடு. என்ன விட்டுருங்கிற வரல? நீ மூக்கு விட்டுருவேன். அதாவது மாமிக்கு இப்பதான் 40. ஓஹோ, 40. 40. சரி, கேட்கவா? 7ஆம் தரம் தம்பி. 7ஆம் தரமா? உனக்கு வந்து இப்ப மாமி 7ஆம் தரமா? அப்ப மொத்தத்துல 7 தரமா உனக்கு? ஆமா. என்ன பண்ணையா வச்சு நடத்துற? இல்லடா தம்பி, பொண்டாட்டி பண்ண வச்சுன்னு அவன் ஒன்ன கட்டிக்கிட்டு அவதாரப்பட்டு போயிருக்கிறான். 7 தாரங்கிறிய. ஏயா இப்ப இருக்கிறது 7ஆம் தரம். பாக்கி 6 தாரத்தை நான் பார்க்கவே இல்லையா? என்னாச்சு? நீ பார்க்காத அளவுக்கு போயிட்டு தம்பி. ஓஹோ, மூத்த தாரம் மூச்சு விட மறந்துட்டா. 2ஆம் தாரம் செத்துட்டா. 3ஆம் தாரம் மூர்ச்சி அடைஞ்சிட்டா. 4ஆம் தாரம் சிவலோகம் வந்து அடைஞ்சிட்டா. ஓஹோ,
5ஆம் தாரம் எவ்வளவுத்துக்கு போயிட்டா, 6ஆம் தாரம் பரலோகத்துக்கு போயிட்டா. ஆக ஆக மொத்தம் எல்லாம் செத்து போச்சு. 6 பேர் இல்லையா? ஆமா. அப்போ தனித்தனிதான் சொல்ல முடியும். 6 தாரமும் செத்து போயிட்டு இப்ப 7ஆம் தாரம் இருக்கு. இருக்கா ஏண்டாத்தா இந்த 7ஆம் தாரம் இருக்க அது வந்து என்ன அடிக்கடி பிறந்தாத்துக்கு போற உன்னை பிடிக்கல. அதுக்கு எனக்கு யாரு சொல்லுறது பொறுக்கல. ஐயா பிறந்தாத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னீங்கல்ல? ஆமா கொண்டு போய் விட்டேன் தாத்தா. கதாபாரம் கேட்கணும்னு சொல்லி நான் பிறந்தாத்துல. ஆமா நான் பிறந்தாத்துல விட்டேன். இன்னைக்கு இந்த ராமயிர் மவன் நரிச்ச மயிர் இல்ல. ஓஹோ நரச்ச மயிரா? ராமயிர் மவன் நரசிம்மயர். ஆமா ஆமா. அன்னைக்கு அவரு கதாகாலிய பண்ணார் ராமாயணம். கதாகாலஜனா மாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. அந்த கதாகாலஜன் கேட்டோடனே அக்கறை சொல்ல மாமிலாம் கிளம்பி போனாங்க. அதோட சேர்ந்து நம்ம மாமியும் போனாங்க. கதாகாலஜம் பண்ற நரசிம்மயர் வயசு 90 ஆனாலும் மனுஷன் நின்னுகிட்டே செய்யறாங்க. அப்படியா? நான் உள்ள போக முடியல. இடுக்கு வழியா பார்த்தா கதவுக்கு வழியா மனுஷன் நின்று. அதான் பாத்துக்க தாத்தா 10 சாப்பிடும் போது ஆரம்பிச்சவரு 1 சாப்பிட வரைக்கும் விடல. எந்த 10 சத்தா எந்த அண்ணாட சத்தா இதெல்லாம் சுறுசுறுப்பா முன்னாடியே சொல்றதுலடா. உன் காதுல இடி விட. மணி 10:05 ஆகும்போது கதையை ஆரம்பிச்சவரு மணி 1:05 ஆகிற வரைக்கும் கதையை விடல. கதை முடிஞ்சு போச்சு தாத்தா. கதை பார்க்க போன மாமிலாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போட்டாங்க. ஆமா அப்படித்தான் இருப்பா. நம்ம மாமியும் வந்துட வேண்டியதானே? அதான உண்மை. கதை நடந்த இடத்துல படுக்கலாமா? கதை பார்க்க போன இடத்துல படுக்கலாமா? கதை நடந்த இடத்துல படுக்கலாமா? கதை பிடிச்சா எல்லாரும் வந்துட வேண்டியதானே? எல்லாரும் வீட்டுக்கு விட்டாங்க. உன் முன்னாடி அங்கேயே படுத்து கிடக்கு. அக்கறாருமே காரி துப்புதுங்க. காரி துப்புது. காலகண்ட பொண்டாட்டி கன்னடத்துல படுத்து கிடக்குறாங்க. எவ்வளவு அயர்வு இருந்தாலும் அடுத்த அகத்துல படுத்து ஒரு பொம்மநாட்டி நிறுத்தப்படலாமா? ஆமா. படி தாண்டி அடுத்த அகத்துக்குள்ள போகலாமா? அதனால மாமி இன்னைக்கு வர்ற நாள். சரி. வந்த உடனே நீ உண்மையிலேயே மானம் உள்ள ரோஷம் உள்ள ஆம்பளை இருந்தா உன் பொண்டாட்டிய அடுத்த அகத்துல படுத்தோடி. என்ன பார்த்து என்ன கேட்டு அடுத்த 2ல 1 அத்துக்கிட்டு விடுறா. ஆம்பளை 2 பரவாயில்ல. 2யும் அத்தாலும் சரிதான். ஆமா. நீ ஆம்பளை அந்த அக்கா அடக்கியா உன் பொண்டாட்டி அடக்கியாலும் நான் பாக்குறேன். படுத்தது உண்மையா பொய்யா? சரி இது நோக்கி யார் சொன்னான்னு கேட்டா? யார் சொன்னான்னு கேட்டாக்கா எனக்கு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. இழுத்து என்ன சண்டையில விடாதையா. மாமி வருவாங்க. நீ கேட்கற கேள்வி என்னன்னா அடுத்த அத்துல படுத்தோடு கேள்வி. மாமி ஆடிடுவாங்க. கேட்கறா வரட்டும்டாவா வரட்டாவா. Thank you.
கிட்ட கிட்ட இந்த முத்தையா எங்க வாங்கினா எங்க வாங்குறது? அம்பி கிட்டு என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. அதாவது என்னோட நீ சேரவே இல்லை. உணவுத்தை பார்த்த கண்களை கூடவே இல்லை. உணவுத்தை பார்த்த கண்களை கூடவே இல்லை. ஊரானே ஊரானே ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்லை. அதாவது என்னோட நீ சேரவே இல்லை. உணவுத்தை பார்த்த கண்களுக்கு கூடவே இல்லை. உணவுத்தை பார்த்த கண்களுக்கு கூடவே இல்லை. கனவு கனவு கேட்கறதுக்குள்ள கனவு கேட்கறதுக்குள்ள என்னோட சேரவே இல்லை. நீ நாலு வாதம் கேட்கும் நீ நாலு வாதம் கேட்கும் சேராம தாண்டி வாங்கி கட்டு நேரம் கூடவே இல்லை. தாண்டி வாங்கி கட்டு நேரம் கூடவே இல்லை. ஊரானே ஊரானே சேரவே இல்லை. நீ நாலு வார்த்தைகள்லாம் பேசிட்டே நீ நாலு வார்த்தைகள்லாம் பேசிட்டே என்னடா முத்தையா பாடிட்டு தலை கீழே போட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்ன பண்றது? ஜோசியக்காரன் ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னா? ஜோசியக்காரனை நம்பி என் வாழ்க்கையே இறங்கிக்கிட்டேன். 2 நாள்ல உனக்கு ராஜயோகம் அடிக்க போறான்னு சொன்னா கிளி ஜோசியக்காரன். சரி. அக்கராத்துல வேலை கேட்டு வந்துகிட்டு இருந்தா வாசல்ல காடு நெட்டி போட்டு குத்திட்டு அந்த கிழவன். சரி. பரியாடா ஆத்துக்கு வேலைக்கு அப்படின்னா இந்த கிழவன்ட்ட வேலை பார்க்கறத விட மூட்டை பூச்சி மருந்த வாங்கி குடிச்சிட்டு சாவலாம். சரி. அவன் மூஞ்சி மொசர கட்டையும் அப்படின்ட்டு எடுத்து அடியே அப்படி வச்சேன். உன் வீட்டுல வேலை பார்க்கறதுனால அப்படி எடுத்து போனேன். அந்தாண்ட போறேன், இந்தாண்ட ஒரு குரல் என்னங்க அப்படியே ஒரு குயில். என்னடா கனவு வீட்டுல குயில் கூவுதுன்னு திரும்பி பாக்குறேன். நீதானா அந்த குயில்? குயில் அந்த கிழமை வீட்டுல கூவுன குயில் பார்த்த பச்சைக்கிளி மாதிரி மாமி. சரி. ஆகா இந்த மாமியை பார்த்தோன்னா அந்த கிளிச்சோசேகரன் சொன்னது எனக்கு ஞாபகத்து விட்டுது. 2 நாள்ல உனக்கு ராஜயோகம் அடிக்க போது சொன்னான்ல. கிழமை இருக்கிற இப்ப பார்த்தா 2 நாள்ல மண்டையை போட்டுருவான். சரி. பச்சைக்கிளி அந்த சொத்து எல்லாம் நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ராஜயோகம் சொன்னது நடக்க போது பழிக்க போது சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துட்டான். சரி. இல்ல அவன் ஜாதகத்தை பார்த்துட்டு என் ஜாதகம்னு சொல்லியிருக்கான் போல் இருக்கு. ஐயோ நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு எந்திரிக்க முடியாம அப்படியே நவுந்துட்டு கிடந்த கிழமை நான் சேர்ந்த மக்கானாலும் எந்திரிக்க ஆரம்பிச்சான். 3ஆம் நாளும் ஓட ஆரம்பிச்சான், நடக்க ஆரம்பிச்சான். இப்ப அவன் ஓடுறான், நான் நவுர்னு போட்டு இருக்கு. அது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்ல சேமமா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கிறது? நான் நல்லா இருந்தேன்னா நாசமா போனா உனக்கு என்ன? ஏன் தம்பி இப்படி திரும்ப இழைச்சிட்டு போயிட்டேன்? ஓ மூஞ்ச அடிக்கடி பாத்துக்கலாமே. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற நேரத்துல மூஞ்ச பார்த்து ஆறுதல் பண்ணலாம்னு வேலைக்கு தந்தேன். நீ என்னடானா பிறந்தாத்துக்கு போறப்போதான் இருப்புற இந்த கிழமை மூஞ்ச. அது சரி ஏமாமி நான் கேக்குறேன், உனக்கும் இந்த கடவுளுக்கும் கீழப்பனூர்ல எந்த மண்டபத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? எந்த ஆக்சிடென்ட்? எந்த ஆக்சிடென்ட்? உனக்கும் கடவுளுக்கும் கீழப்பனூர்ல எந்த மண்டபத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ஏன் தம்பி தாத்தாவுக்கு உனக்கு அவருக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். எப்படி எப்படி அது என்ன? இது வாழ்ற வயசு. சரி. அவன் குடியில போற வயசு. அவன் போய் இதுக்கு அடுத்த தாடி கட்டிருக்கானே. எப்படி அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி. தாத்தா பாக்குறதுக்கு தான் வயசானவர் மாதிரி தெரிவாரு. ஆனா தாத்தாவுக்கு இளமை இருந்துகிட்டே இருக்கிறது. ஆமா ஆமா. அவனை எப்படி பாக்குறதுன்னு தெரியல எனக்கு. நின்று பார்க்க முடியல, குந்திக்கிட்டு பார்க்க முடியல. 7 கோணத்துல நிக்கிறான். அப்படி தம்பி. ஆனா ஒண்ணு மாமி, நீ எனக்கு ஒரு ஆசை.
வைப்ப தெருவுல உன் புருஷனை பிடிக்கிட்டு நடந்து போகணும். நீ தெருவுல எதுக்கு தம்பி போகும்போது என்ன பண்ற, ஒரு சங்கிலிய கழுத்துல போட்டு புடிச்சிட்டு போற. எதுக்கு நீ புடிச்சிட்டு போனீங்கன்னா தெருவுல உள்ள மாமி எல்லாம் பேசிப்பாங்க, ஏன் நம்ம ஊர்லயே இந்த மாமி தாண்டி சரியான சட்டனா வளர்க்குது. ஏன் தம்பி உனக்கு அறிவு இருக்கிறதா? தாத்தா பத்தி அப்படி பேசலாமா? தாத்தா 6 தாரம் கல்யாணம் பண்ணி 7ஆம் தரமா என்னைய கட்டிண்டா. புகுந்தாத்துல இருந்து பிறந்தது போய் மாசம் 3 ஆகுறது. யாரு? உனக்கா? யாரும் அந்த சண்டான பய யாரு? ஒன்ன மாசமாக்கணவன் யாரு? ஏன் தம்பி? தாத்தா இங்க, சரி நீ அங்க. ஆமா, ஒன்ன மாசமாக்கணும் அந்த குத்தோக்கியார். நாங்களும் இங்க. நான் தான் ஏரியில போய் குளிக்காத, போசெட்ல குளிக்காத, தொட்டில குளிக்காத, அவன் கேமரா செட்டு வச்சுட்டு அலையறான். அப்படி சொன்னனே, மாசமாக்கணும் சண்டால இல்ல தம்பி. புகுந்தாத்துல இருந்து தோப்பனார் வீட்டுல போய் தங்கி இருந்த நாள் கணக்கு 3 மாதம். ஓஹோ, அங்க நீ தங்கிருந்து 3 மாசமா? இங்க நம்ம கருப்பாய் 3 மாசம். நன்னவன் வந்து அவளுக்கு என்ன தம்பி ஆச்சு? கிழமை வேலை போட்டான். கிழமை வேலை பார்த்துட்டாரா? ஐயா, முந்தா நாள் பாக்குறங்க, ஒரு சாணி தட்டு கூடைய ஒண்டியா தூக்கிவிட்டான். சரி, அவன் ஒண்டியா தூக்கி விட்டதுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? ஒரு 5 ரூபா 10 ரூபா காசு கொடுத்தா செய்ய போகுது. ஆமா, பீரோல இருந்த உங்க சுக்குடி புடைய தூக்கி கொடுத்துட்டாங்க. தாத்தா புடையத்தை கொடுத்துட்டாரா? ஆமாங்க. வரட்டு நக்கி. நான் கேட்டேன், மாமி புடவை அதையே தூக்குற அப்படிங்கிறேன். சரி, என் பொண்டாட்டி புடவை நான் தூக்குவோம், உன்னை எவன்டா கேட்டான்னு வர்றான் சண்டைக்கு. தாத்தா அப்படி சொன்னாரா? அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப வருவார் தாத்தா. தாத்தா வரைச்சு என்ன கேட்கணும்? தாத்தாவை பார்த்து என்ன கேட்கிற, ஒயிட் பிராமணால் புடவைய தூக்குனியா? யார் சொன்னது கேட்டா முத்தியம் தான் சொன்னான். எழுதி என்ன செஞ்சில விட்டுட்டு போ. ஏன் தம்பி அப்ப நீ தான் சொல்லிட்டு இருக்க? புடவை தூக்கி கருப்பைட்டு விடுறேன்னு அந்த கதையை நான் சொன்னாக்க என்ன எடுத்துக்க. எவர் நீயே தெரிஞ்சது சொல்லுங்க. தாத்தா இப்ப வருவார், புடவைய தூக்கினேலா? சரி, நம்ம போய் தாத்தா கூட்டியாந்து விடு. ஆமா. தாத்தா, ஓய் தாத்தா, ஓ வைஃப் வெயிட்டிங், யூ கமிங். தூங்குறாரு. குஞ்சங்கட்டி சின்ன பொண்ணு நடையே சடுக்கி சடி குந்தலாமோ, சின்ன பொண்ணு நடையே சீரகம் பத்தி கட்டி சடுக்கி சடி குஞ்சம் கட்டி சீரகம்
உங்களுக்கு அவார்டு. இப்ப வர்ற ஷவார்டு. இப்பதான் நான் அகத்துக்காரி வந்திருக்கா பாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ரொம்ப இடம் வைக்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்க பாக்கலையா? அகத்துக்காரி என்னவளே? முண்டலகம் பிண்டலகம் என் இதயத்தை கவர்ந்தவளே. ஓஹோ வலை வலை. அகத்துக்காரி என்னடா? ஆஹா சடையே எவ்வளவு பெருசு இருக்குன்னா அடுதுப்பா. அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அகத்துக்காரி என்ன இருக்கியா? என்னடி இது? உங்கள்ட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட பேசினா நான் ஒத்துப்பேனா? கோபத்துல கூட அழகா இருக்க. என்னடி இது? 3 மாத காலம் பிறந்தாத்துல போயிருந்து வந்தவன் புருஷனை பார்த்தோன்னே கணவனே கண் கண்ட தெய்வம். என்ன இருக்கா? எப்படி இருக்கு? சவிகமா இருக்கா? ஆமா. ஏன்னா நீங்க பண்ண காரியத்தினால இதெல்லாம் கேட்டுட்டே ஆகணுமா? அகத்துக்காரி எலும்புச்சம்பழம் மாதிரி இருந்தடி. நான் தான் பழம் மாதிரி நினைச்சிருக்கேன். எப்படி வெயிலே வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன் என்ன தெரியுது? உங்களை பத்தி நேக்கு தெரியாதா? குத்துக்கள் மாதிரி ஒருத்தி நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். நேக்கு போய் த்ரோமன் இருக்கேன். நீங்க நன்னா இருப்பேலா? நாசமத்து போய் போங்க. நேக்கு மனசு படப்படன்னு அடிச்சுட்டு இருக்கிறது. அகத்துக்காரி 7ஆம் நேரமா உன்னை கண்ணால கட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீதான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை நீதான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா நீ நேக்கு துரோகம் பண்ணிட்டு நான் துரோகம் பண்ணதான் சொல்லு. எப்படி உங்களுக்கு நான் துரோகம் பண்ண? ஆமா. ஏன்னா பிறந்ததுக்கு வர முடியல. அக்கறை காரு இந்த மாதிரிமா ராமானுஜகாரகத்துக்கு கதாகாட்சியம் கேட்க போன போது அங்க நீ என்ன பண்ணினாய்? கதை முடிஞ்சோன்னா அகத்துக்கு வந்துட்டேன். கதை முடிஞ்சது அகத்துக்கு வந்துட்டேன். படுக்கல? நான் படுத்தனா? படுத்தியா இல்லையா? என்ன உங்களை பத்தி நேக்கு தெரியாதா? நீங்க பண்ண தவற மறைக்கிறதுக்கு நேக்கு மேல பழிய போறீங்களா? நீங்க புடவை தூக்கணும்னா இல்லையா? என்னது? ஒரு வயசு வேலை பாக்குறவங்க செஞ்சு பையனை தீவன ஆத்தா சொல்றான் படுத்தியான்னு கேட்டுறான். இன்னி போய் படுக்கவே தெரியாது. நான் கேட்கிறேன் பாட்டி சொன்னேன். நான் உங்க பஞ்சாயத்து தீர்க்கிற நாட்டாம நான் கேட்கிற கேள்வி பதில். உன் பேர் என்ன? இப்பவும் அந்த சிரமத்துல தான் மாட்டிட்டு கிடக்குறேன். உன் பேர் என்ன ஐயா? வட்டிக்கு வாங்குடா. என்ன குட்டிங்கிறான்? இல்லையா? உன் பேர் என்ன ஐயா? என்ன எனக்கு பிள்ளையே இல்ல. பேர எங்க இருந்தா வருவான்? காது கேட்குமா கேட்காதா? ஐயா கடன் நீதிபதி அவர்களே. நீங்க அழுவாதீங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப அழகா எனக்கு பொறுத்தாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்கடா. உன் பேர் என்ன? ஓல்டு மேன் டு ஓன் வாட் இஸ் யுவர் நேம்? அதான் வட்டிக்கு கொடுத்தா ஏனா உன் பேர் என்ன ஐயா? என்னுடைய பேர் காலகண்டர். தினமும் காலையில் எழுந்தவுடன் கிளை. நல்ல பேர்லாம் இருக்கு நாட்டுல. காலட்டு கைது பண்ணாங்க. காலகண்டயர் அதாவது காலம் அறிந்து நடக்கக்கூடியவா. சரி காலகண்டயர் பஞ்சாயத்துல ஆஜராகு. உனக்கு இந்த அம்மாக்குள்ள வரவாத என்ன? நேக்கு வந்ததே இல்ல. உனக்கு அந்த அம்மாக்குள்ள விரோதம் இல்லையா? என் அகத்துக்காரி பிறந்தாத்திற்கு சென்ற பொழுது அங்கே படுத்து விட்டாள் என்பது என்னுடைய வழக்கு. அடுத்தாத்துல படுத்துட்டுதான் வழக்கு. சரி, இப்ப ஒரு குறுக்கு கேள்வி. என்ன கேள்வி? பஞ்சாயத்துல வந்துட்டா நாட்டாமக்காரன் கேட்கிற குறுக்கு கேள்வியும் பதில். ஆமா. அடுத்தாத்துல படுத்துட்டான்னு சொல்றேன்னு அவளா படுத்தானா நீ படுத்து சொல்லி படுத்தானா? அவளா போய் படுத்தான். சரி, படுத்துட்டான்னு சொல்றேன். படுத்து கிடந்துட்டாளா இல்ல கிளப்பிட்டாளா? அதாவது கதாகாட்சியம் நடந்திருக்கிறது. சரி, அங்க கதை முடிஞ்சிருக்கு. அது கேட்கலண்ணா. படுத்தே கிடந்துட்டாளா கிளப்பிட்டாளா? நீதிபதி அவர்களே அங்க படுத்து எந்திரிச்சிருந்தான். வந்துட்டான்ல கோர்ட்டு கலைக்கப்பட்டது. தீர்ப்பு நான் எழுதி சொல்றேன். இதுனாச்சும் கிளம்பி வந்துட்டு சில பேரை போய் நம்ம போய் எழுப்பிட்டு வரேன்னு இருக்கு. அதுக்கு சொல்றேன். இப்படியும் நடக்குதா? என்ன பண்றது? சரி கேட்டுருங்க சாமருங்க. மேடம் 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 சரி, மேடும் பள்ளம். உங்களுடைய பேர் என்ன? கணம் நீதிபதி அவர்களே. போன மாதிரி போறோம். உன் பேர் என்ன? காலகண்டி.
காலவண்டி காலவண்டி 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு நல்லா போதுரா. காலவண்டியா காலவண்டியா காலகண்டி காலகண்டி ஏய். கால் காலகண்டி 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 காலகண்டி. உனக்கு அவருக்குள்ள சமாச்சாரம் என்ன? சச்சரம் என்ன? தாத்தா புடவை தூக்கிட்டா. புடவை தூக்குனது யாரு? எங்க ஆத்துக்கார். ஆத்துக்காரனா? வீட்டுக்கார். வீட்டுக்காரனா? கணவன். கணவன்னா? புருஷன். ஓ புரிஞ்சன் தானே புடவை தூக்குனது. ஆமாடம்பி. ஓ புரிஞ்சா ஓ புடவை தூக்காம உள்ள ஏத்துட்டு இறத்துக்குவான். இதுக்கெல்லாம் கோச்சா என்ன கையெழுத்த பண்றீங்க? என்னம்பி தாத்தா புடவை தூக்கி கொடுத்துட்டா. ஓஹோ, நீங்க உடுத்திருக்கிற புடவை இல்லாமல் படித்து வைத்திருந்த புடவை தூக்கி கொடுத்துட்டா. சரி பரவாயில்ல. இப்ப நான் நேரா கேட்கிறேன். இப்ப நேரடி விசாரணை. புடவைய தூக்குனியா தூக்கல? இல்லை. தூக்குன தூக்கல? இல்லை. தூக்கல. இல்லை. நீங்க என்ன படித்தீங்களா? உன் மேல சத்தியமா எனக்கு தெரியாது தம்பி. என்ன உள்ள அம்மா இடம் கிடைச்சு ஏன் படிச்சோட்டு தானே? என்ன நடக்குது? சரியா? என்கிட்ட வரும்பொழுது அவனது வேகமா வர அவன்கிட்ட போய் ரொம்ப எதவும் செய்யுங்க. அந்த முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் கெட்ட உத்து பார்க்கலாம் போல இருக்கு. இது முகம். இது முகம். இது புரிஞ்சாது? இந்த பழம்பழத்தை சட்டு போட்டா இப்படி வெயில விரிச்சிட்டு கிடக்கும். அந்த மாதிரி. ஏன்னா நீங்க படிச்சீங்களா? இல்ல படிக்கல? தம்பி. நீ தூக்கிட்டே தூக்கல. இல்லை. நீ படுக்கல. நீ தூக்கல. நீ படுக்கல. நீ தூக்கல. அதை நான் பார்க்கல. அப்புறம் ஏன் இந்த வேலை உனக்கு? நான் சொல்லிட்டு வந்தாத்தா மாமி மாமி ஏய், நீங்க இல்லாத நேரம் பார்த்து அங்க வர. நீங்க இல்லாத நேரம் பார்த்து ஒரு கிச்சானிய மாமி வேலை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏன்னா புகுந்தாத்துலேருந்து பிறந்தாத்துக்கு போறச்சே அவ வளர்த்துற புழுக்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு போனேன். புழுக்கச்சி வாங்கியிருக்கலாம். இந்த கிச்சான வச்சுட்டே பெரும்பாடா இருக்கிறது. அந்த கிச்சான வேற வாங்கியிருக்கேன். மேல வராத அனுப்பியிருக்கேன். புழுக்கச்சிருக்கா கூப்பிடுறேன் பாரு. கூப்பிடுங்க பார்க்கலாம். அடியே சந்தி. விட்டுருவா ஏண்டியம்மா பொம்னாட்டிய பிறந்தவ அழுது கண்ண சிந்திய முகமா அழுதுட்டே இருப்பியா? அழுதுட்டே இருப்பேன்னு கேட்கிறேன். அப்படியே கண்ணத்தை பிடிச்சி திருகிடணும். ஏண்டா அபி முத்தையா ஏமா 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அறிமுகம் புதுமுகம். நானே ஒதுங்கி நிக்கிறேன். நீங்க ஏன் வந்தீங்க? என்னாச்சு? ஏன் எழுதுறீங்க? முத்தையா காடகத்துக்கு சென்ற தேவதாசன் பாம்பு கிடைத்திருந்து விட்டான். அப்பா தேவதாசன் பாம்பு கிடைத்திருந்து விட்டான். உங்க பிள்ளையா பாம்பு கிடைச்சானா? ஆனா கடவுளே, அம்மா தாயே மகமாயி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தாங்களே, அந்த பிள்ளைய நல்ல பாம்பு கடிக்கிடுச்சாமல. அட கடவுளே, அட நல்ல பாம்பு. உனக்கு பேரே நல்ல பாம்புன்னு வச்சிருக்காங்களே, நீ போய் அந்த நல்ல பிள்ளைய கடிக்கலாமா? கடிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, அவனை விட்டுட்டு நேரம் இங்க வரக்கூடாதா? நீ வர வர யாரையே கடிக்கிற நீ. ஒண்ணும் இல்ல, உன் பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாத்தா ஏ தாத்தா தாத்தா உன் வீட்டுல அளவு உழுந்து போச்சு. பத்தியா, நான் சொம்ப காணுங்கிறான், அவன் கும்ப கோணங்கிறான். நான் என்ன பண்ணி சொல்லிருக்கேன்? உன் காயில இடி உடையோ உன் வீட்டுல காணத்து போனாலும் கிச்சா யாரு கொண்டையா எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டிய எனக்கு தேவை. நான் 6 ரூபாங்கிறேன், அவன் 6 ரூபாங்கிறான். நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? அண்டின்னா குண்டிங்கிறேன். ஏன் கிழங்கு ஐயா உன் காயில இடி விட சர்பத்தி
இந்த வெயில் யாரா சொன்னா சர்பத்துன்னு ஒண்ணுகிட்ட நான் சர்ப்பங்கிறான் அவன் சர்பத்துங்கிறான் முட்டைக்காரன் சென்னை வாங்கி கொடுப்பான் போட்டு இருக்கு உன் காதல இடிவிலையோ என்ன பாம்பு? அது ஓடுது பாரு பாம்பு வயித்தான போடுறது ஓடுது பாரு யார் சொன்னது பாம்பு? அந்த பாம்பு கடிச்சு அவங்க பையன் செத்து விட்டான் உன்னிட்ட பாம்புன்னு யாரு சொன்னது? அவ சொல்லுறா. வேண்டியம்மா என்ன பாம்புன்னு சொல்லியிருக்கேன்? காலத்துக்கு சென்ற தேவதசன் பாம்பு கடி திறந்து விட்டான். பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தா போயிட்டானா? பணம் எடுத்து பணம் எடுத்து பணம் எடுத்து ஏன்டி எங்க போயிருக்கீங்க? ஏன்னா காணத்து கிச்சன் அனுப்புனே அவனு நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தே போயிட்டானா? என்ன பணம் போயிட்டுதா? தாத்தா பழக யார் போடுறது? யார் முறையை கட்டிட்டாரு? எடு வீட்டுல ஏன் பண்ணட்டே தானே நீ கல்யாண வீட்டிலே கட்டி பிடிச்சாடவன். என்ன? அவ ராணியா இருந்தவன். அதனால ராஜ தந்திரிக்க மாட்டா. எப்படி இருந்தாலும் முடிஞ்சிடா நான் வந்துடுறேன்னு பையன் ஆமா நான் பொய் சொல்லிட்டு இருக்கா. விடவே கூடாது. விடுஞ்சா அண்ணாருக்கு சார்ந்தம். அகத்துல வேலை நிரம்ப இருக்குது. அவன்கிட்ட வேலையா ஏண்டியம்மா ஒரே ஒரு குழந்தை இறந்து போயிட்டது. இந்த குழந்தை போனா என்ன? இன்னும் 9 குழந்தை பெத்துட்டு போனா ஒரு குழந்தைக்கு இப்படி எழுதுங்க. சிவசிவா தாயே, உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு இந்த நிலை வந்தால் இப்படி எல்லாம் சொல்வீர்கள் அம்மா? ஏண்டியம்மா? பெற்றவருக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. நேத்து குழந்தை இல்லைன்னு குத்தி காமிச்சு பேசுறேன். குத்தி காமிச்சு பேசுங்க. என்ன தெரியுமா? நான் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு ஏன்னா இப்படி வாங்க. அவன் என்ன கேட்டுட்டு தெரியுமா? இன்னைக்கு அப்படியே மானமே போயிடுது மானமே போயிடுது மானமே போயிடுது. கேட்டுப்பா. ஏன்னா நட்டவுக்கு தான் தெரியும் பயிரோட அருமை, பெற்றவுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. நோக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டா. நீங்க என்ன பண்ணல ஏது பண்ணல நேக்க தெரியாது. இப்ப நேக்க ஒரு புள்ள கொடுங்க. அதுக்காரி ஓடு போய் கூட்டத்தில் ஒண்ணு கிளப்பிட்டு வாப்போ எல்லாரும் பாருங்க இப்பொழுது ஒரு கற்பிடிப்பு சீன் நடக்குது என்னடா கேட்டிருக்கா? என்ன கேட்டிருக்கா? டேய், என்ன கேட்டிருக்கா? என்னடா கேட்டிருக்கா? நேக்கு புள்ள கொடுங்க. இந்த மாதிரி வேலை நேக்கு ஒரு புள்ள கொடுங்க. ஏன்? டேய், இந்த வர்றா என் ஹெத்துக்காரிய புள்ளன்னு கேட்டிருக்கா. வாடா அப்படி. அதாவது இந்த 9 மாதம் 30 நாள் போகட்டும். அழகான ஆண் குழந்தை பிறக்கத்தான் போறது. லோகத்துல உள்ள போறா பார்க்கத்தாண்டா போறா. ஏன்னா தாத்தாவை கிளப்பிடுக்குறா. சாப்பிட்ட சாப்பாட்டுலாம் ஒன்று திராட்டி கொஞ்சோண்டு ஒரு திருப்பா இப்படி வந்துச்சான் புள்ளன்னு தாத்தா புடிச்சு கிளப்பிடுறா. முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு இல்ல நம்ம காலை போடுறேன். வருந்துகிறோம் காலகண்ட தாத்தா ஏன்னா எப்படி? என்னடா நீ குழந்தையா இருக்கும்போது இன்னொரு குழந்தை இருக்கு அகங்காரி. அவளை விடாதே. விட மாட்டேனா? நாளைக்கு அண்ணா இருக்கு அகத்துல திதி. அகத்துல 1008 வேலை கிடக்குறது. ஏண்டியம்மா குழந்தை போய் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த வேலை கிடக்குறது அகத்துல. வேலையை பார்த்து குழந்தை போய் பாத்துறாடியம்மா. என்ன அம்மி முத்தையா கிருன்னு ஒரு பேர் செட் பண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் வாடா அம்மி. தாயே, என்ன வேலை செய்ய விட்டோம்? என்ன ஏமா டான்ஸ் ஆடாதீங்க வந்தாங்கம்மா இந்தாங்க அவளுக்கு தண்ணி அடிக்க தெரியுமா? தண்ணி அடிக்க தெரியுமா? பழக்கவில்லை தாயே. ஐயா, இதுவெல்லாம் செய்து பழக்கமில்லை, என்ன செய்ய வேண்டும்? இதை என்ன செய்யணும்னாக்கா அப்படியே வச்சுக்கிட்டு இருங்க. பழைய குடத்துக்கு வெங்காயம் பல்லாரி வாங்கப்படணும். வண்டி வரும். குடத்தை போட்டுட்டு 1 கிலோ பல்லாரி வாங்கி வெங்காயம் வாங்கி ஏதோ குழம்பு சாப்பிடுவாங்க. அடிக்கவே இல்லை. என்னடிமா கத்துற? என்ன அடிக்காத கண்ணத்தை பிடிச்ச நிறடிடுவேன். நன்னா பாத்துக்கடியம்மா. ஏட்டா அம்மி முத்தையா பொம்னாட்டி எல்லாம் நன்னா பாத்துக்கட்டும். மாமி எப்படி ஜாந்தாடுறா, எப்படி அடப்படக்கமா எடுத்துட்டு போறான்னு பாக்கணும். அந்த மூடு எங்கம்மா வாங்கினீங்க? தண்ணி கோட்டை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது.
பாலி சபாஸ் சூத்த புடுனாக்கா சோத்து குடத்துக்கு மாடா சுத்தையா 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 எது ஐயா சும்மா சொல்ல கூடாதியா நீ எதுக்கு அதை வெட்டி விடணும் இப்பதான் தெரியுது இதே உடத்து சுத்தோட வீட்டுல குடும்பம் நடத்தாம அதை வெட்டி விட்டுறாரு எதுக்கு என்ன காரணம்? அது சும்மா சொல்ல கூடாது ஏன்னா 7 தாரத்தை சமாளிச்சு இவரு ஒண்ணும் பண்ண முடியல சரி அது திமிரு குடத்தை தண்ணி புக்கிற முடியும் வெறும் குடத்தை குணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன் தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன் தாதியை போல தலைவிதியாலே தாதியை போல தலைவிதியாலே தண்ணீர் இல்ல பசங்க சண்டை போட சீக்கிரமா எடுத்துவா தம்பி அகத்துல உண்டான வேலை பண்ணா இதெல்லாம் செய்து பழக்கமில்லை. தெரியாத வேலைகளை செய்து காமிப்பதா சொல்லித்தான் வாங்கியிருக்கேன். நீ சாணம் போடுறது நல்லா தானே இருக்கும். சாணி போறது எப்படி இருக்கும் அப்படியே இது இடிக்கும் அடிக்கிறது ஒரு சத்தம் கேட்கிறது. சாணி படத்தை வந்து மாத்திட்டு இருக்கான். சாணம் போடுங்க. நான் பக்கிரிக்கு போக்கிரி ரோசா பக்கத்தில பட்டில ரோசா போக்கிரிக்கு போக்கிரி ரோசா பக்கத்தில பட்டில ரோசா என்னைக்கும் இந்த பாட்டெல்லாம் தெரியாது. எங்க கத்துக்கிட்டீங்க? யாரு வாத்தியார் உங்களுக்கு? இந்த பாட்டெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு. அப்படி போடக்கூடாது. அப்படி அப்படியே கண்ணத்தை நிரட்டிடுவேன். காசு அம்மா போடுறதெல்லாம் போட்டோம். நாடகம் பார்க்குற தாய்மார்கள்லாம் நல்லா பார்த்துட்டு போய் காலையில சாணி கடிச்சு சாணம் தேலிக்க தலைவிதியும்
என்ன முத்தையா வாருங்கள் வாருங்கள். ஏண்டியம்மா குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, ஒரே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு சீக்கிரமா வாடி அகத்துக்கு. அம்மா நல்ல என்ன செய்ய வேண்டும்? என்ன கேளுங்க, என்ன செய்யணும்னு என்ன கேளுங்க. அப்பா இதை என்ன செய்ய வேண்டும்? உங்க மனசுல எவ்வளவு ஆத்திரம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே இந்த 2 கையும் அப்படியே அந்த மகன் நல்லா குத்தி அப்படியே இறுக்கி தூக்கி நல்ல நல்ல ஆமா எவ்வளவு தெப்பு இருக்கா அப்படியே ஒண்ணு தரட்டி நல்ல வாட்ட தட்டாம இருக்க குந்திருக்கான் பாருங்க கிழமை. அடிக்கிற அடியில அவன் தெரிச்சு போகணும். அந்த எல்லை விடாத அடிக்க எல்லை விடாதியா? அடிக்கிற அடியில 2 பிச்சுக்கிட்டு ஓடுறோம். நம்முடைய எஜமானர்கள் அவங்களை அடிக்கலாமா? அவங்களதான் அடிக்கணும். நம்மளுக்கு சோறு போடுறவங்களதான் அடிக்கணும். அடிக்க நான் அவர்களிடமே கேட்டுக்கொள்கிறேன். தாத்தா கேரளா கேரளா மிருகத்தை வீடு போய் உடஞ்சிருக்கான். தாத்தா எங்க தம்பி? ஏண்டியம்மா ஏண்டியம்மா எடுத்து பார்க்கலாம். ஐயோ சூத்தால என்னடியம்மா? அவங்க அரமனையில் இருக்கவங்கம்மா. அவங்களுக்கு 5000 பேர்ல 6000 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. என்ன செய்யணும் எப்படி பெருக்கணும் பெருக்கு காட்டுங்கம்மா. எப்படி பிடிச்சிருந்தே அப்படி நல்லா இணைக்க முடியுமா? காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான பொண்ணே அவன் இன்னும் கல்யாணமே ஆகலையா? அதனால ஒன்ன மாதிரி பதிவிருக்கான் பாரு ஒரு அளவு 10 அடி அடிச்சா அவனுக்குள்ள இந்த தோஷம் நீங்கி பொண்ணு அமையும்னு சொல்றாங்க. என்னுடைய புள்ள மாதிரியே இருக்கிற சுவாமி என் மகன் தேவதாச மகன். அந்த கடவுள் சும்மா மகனே 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 என்ன தாய்க்குள்ள பாசா பொங்குறதா? மகனே பொங்குறதா? ஐயா நான் தொடர கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். அம்மா மகனேன்னு கூப்பிட்டு அண்ணா அம்மா அதான் மாமி நட்டு மாமி அவங்களும் அம்மா அம்மா ஒன்ன மகனேன்னு கூப்பிடுறது அவங்க ஏன் யாரும் பேர் எடுத்து அவங்க அம்மா அவங்க 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 எனக்கு அம்மா தாய் பாசம் பொண்ணு தாய் பாசம் கொஞ்சமா திக்கணும். எப்ப பார்த்தாலும் அப்படியே ஆசை போட்டுட்டே இருக்கு. தெளிவா சொல்லி ஆமா ஆமா தாய்மார்கள்லாம் நல்லா கவனிச்சுங்க. வார்கோழி எப்படி பெருக்குன்னு மாமி செஞ்சு காட்டுறான். அது என்ன அது விளக்கா மாதிரி அடியில வந்து நல்லா குத்திக்கணும். ஆம்பளைக்கு சொத்து இருந்தா தான் பெருமை. உனக்கு சூத்து தான் பெருமை. எடுத்து அப்படியே கீழே இந்த மாதிரி ஒண்ணு இறங்கி போச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது. எடுத்து அப்படியே நறுப்பு பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி அடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி
நல்ல அருமையான ஏம்மா, இந்த ரோடு கூட்டுற வேலையில குழு வச்சிருந்திய இல்ல நல்லா சுத்தமா கூட்டிருக்கிய. இதுதான் தார் ரோடு போற போது இப்படிதான் கூட்டுவாங்க. முத்தையா தாத்தாவை காணும் எங்க தாத்தாவை மாமி கூட்டினதுல அந்தாலும் எங்க போய் குப்பையா கிடக்குறானோ கீழப்பழூர்ல பெரியாரை பாத்திரமா போட்டுருக்கு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு மொத்தம் பேருக்கு வைத்தாய் சிவனே அண்ணாருக்கு சார்த்தம் பலகாரம் மச்சனத்துக்கு பச்சை அரிசி தேவை. ஒரு இடத்துல ஒரு சொல்லி உனக்கு எடுத்துல சொல்லி ஒரு 12 கடை நல்ல அப்படியே கட்டணா. என்ன அம்மி முத்தையா என்னோட உரல்ல பார்த்து பத்திரமா தொட்டு கும்பிட்டுட்டு தூக்கிட்டு வர்ற. என்ன
ஆமா. ஏன்னா முத்தைய கொட்டையில பாருங்க. ஏன் கொட்டையில சொல்றேன்? நெல்ல கொட்டு வச்ச பாருன்னு சொன்னேன். அண்ணா கொட்டு தம்பி. இது ஏன் உனக்கு இந்த ஆசை? கடவுளே கடவுளே, தூக்கி போடுங்க. தாத்தா கால் விட்டுறீங்க என்ன போடுறது? இந்த மாதிரி 2 தடவை மாத்தி மாத்தி போட்டோம்னா கதை முடிஞ்சு போடும். இது உன்னுடைய உலக்கை. ஒரு முறை செய்து காட்டி சொல்லு முத்தையா. அஞ்சு வருமா? அந்த மாமிக்கு ஒரு முறை செஞ்சு காட்டுங்க. அவங்களுக்கு தெரியாதியா? சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வெக்கமா இருக்குண்ணா. இன்னைக்கு வெக்கமா இருக்கு. காலை காட்சி நடைபெற போகிறது. மலையாள படம் கொஞ்சம் வாடி. ஏன்னா பால் சாப்பிடலா? ஏன்னா சொல்லுங்கண்ணா. நீங்க 3 மாசம் அகத்துக்கு போயிட்டேன். நல்லா இருந்தீங்களா? உடம்பு நல்லா இருந்ததா? ஏன்னா இப்படி வாங்க. பால் சாப்பிட்டேலா? பழம் சாப்பிட்டேலா? சப்போட்டா சப்போட்டா பழம். பால் சாப்பிட்டா தாடியில் அப்படியே ஒட்டி போய் நிக்குது. அடியே சந்தி, சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன். மாமா ரசம் வச்சிருக்கேன். அம்மா குத்தி காட்டீங்களா? ஆமா, நின்ன குத்தவே உட்கார்றாங்க. யாரு? சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். மாமா மாமா ரசம் நடுவுல சொல்லி கொடுத்ததா? எல்லாரும் நீ மூக்கு அடிபட்டு போயிட்டுதா? இந்த பாட்டெல்லாம் தெரியாது. பாட தெரியாதா? இந்த பாட்டு தெரியாதா? ஏறிக்கிங்க ரிச்சா வில்லை அப்படி பாருமா? பொறுகையிலே பாலமோதம் கொண்டிருந்த கைகள் நோக
இருகையினா நெல்லு கொத்த எந்த தலை விதிவசமோ தெய்வமே தெய்வமே ஒரு கையில பால மோதம் கொண்டிருந்த கைகளோடு ஒரு கையில பால மோதம் கொண்டிருந்த கைகளோடு இரு கையில நெல்ல கொத்த எந்த தலை விதிவசமோ தெய்வமே ஐயோ கையில பொத்து பொத்து ரத்த கொத்தமா என்ன பண்ணுவேன் உள்ளே பார்க்க போறவங்களை நெல்லு குத்த சொல்றாங்களே இந்த குடும்பம் ஒரு குடும்பம் காலகட்ட ஐயருக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த காலகட்ட ஐயருக்கு கருமாதிக்கு அதை விட சூப்பரா செய்யறடா ஓ சூப்பரா சொல்லத்தா சூப்பரா சொல்லத்தா ஐயோ ஏன்னா என் உடல உடைச்சிட்டானா இனிமே எதுல தாத்தா குத்துவாரு எனக்கு பாதி ஐயோ நான் வேணும்னா சேர்த்து குடிச்சுக்கிறேன் குத்துற வரலைக்கும் இல்ல நான் தெரியாம கேட்கிறேன் அகத்துக்காரி எவ்வளவு வேலை சொல்ல படுக்கணும் மாத்தூரல் வாங்கிடுவோம் கவலைப்படாது. எவ்வளவோ வேலையை கொடுத்தோம் தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் கூட தவறல. இதற்கு மேல வச்சிருக்க கூடாது. அதனால சீக்கிரம் அனுப்பிடுவோம். அடியே சந்தி இங்கிருந்து ஓடி போய் உன்னுடைய குழந்தை எடுத்துட்டு இடுகாட்டுக்கு போய் தகனம் பண்ணணும்னா அதுக்கு பொருள் செலவெல்லாம் ஆகும். அகத்துக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு வரலாமா? வரவே கூடாது. வழி இல்லாத காரணத்தால காலில் கயிற்றை கட்டி இழுத்தெறிவியோ எரிப்பியோ புதப்பியோ நேக்கு தெரியாது. பொழுது புலர்வதற்கு முன்பாக வர வேண்டும். இல்லையா 1000 போய் வந்து விடுகின்றேன். உரைச்ச மாடங்கள் கூட திருவிழா கேட்டு வச்சுட்டு போனோம். அகத்துல கொஞ்சம் பழையது சாப்பிட்டு போறியடியம்மா? வேண்டாம் தாயே. ஏண்டியம்மா பெற்ற மகனை இறந்து கிடக்கும் போது நான் உணவு உண்பதா வேண்டாம் அப்படின்னு அகத்துக்கு சீக்கிரம் வச்சிருந்தா 1000 போய் சொல்ல பேசாமா. வாடியம்மா சீக்கிரம் அகத்துக்கு தகனம் பண்ணிட்டு வரும்பொழுது உன் குழந்தை ஒரு பழைய அருவாச்சிட்டையும் கயிறு எடுத்துட்டு போலாம். அதை பத்திரமா தேடி எடுத்துட்டு வந்துரு. புரியுதா? யாரோ மாதிரியா விட்டுட்டு வந்துடாதே. புதுசு வாங்கிடலாம், பழஞ்சு வாங்கவே முடியாது. புரியுதா? சீக்கிரம் வந்துரு. அம்மாவும் பிள்ளை நான் அறியாததென்னவோ அம்மாவும் பிள்ளை நான் அறியாததென்னவோ அம்மாவும் பிள்ளை நான்
ஆ